நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களோடு கூட இடைவிடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னா யாரு? இவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேல் ஆரம்பிக்குது. ஆபேல் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு இருக்கு. இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேல்ல இருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பத்தி என்ன ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இவங்கெல்லாம் பாவிகளா? நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்க எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசிச்சோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பத்தி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்க 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனி தரும் செடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்கு. நடுவில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியேல், அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு இருக்கு. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லல, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னும் நீங்க கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசேக்கு முகமுகமாய் சந்திக்கிறேன்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பத்தி வசனம் சொல்லுது, அவன் சூரியனை நிறுத்தும் போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம ஒண்ணுமே இல்லை. இப்ப நமக்கு ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவம், பரம்பரை கிறிஸ்தவம், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நான் இந்த சர்ச்சில் மெம்பர், எங்க அப்பா அந்த காலத்திலேயே அந்த வாரி சர்ச்சில் இருந்தவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், அவங்க எங்க போயிட்டாங்களா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்று சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம். அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களாம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16,
தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா, சிட்டி. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன இந்த உலகத்துல? மேக்சிமம் என்ன? ஒரு சொந்த வீடு. எவ்வளவு பெருசு இருக்கணும்? ஒன்னும் பெருசு இல்லைங்க. ஒரு அரை கிரவுண்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு. இது இருந்தா போதும், அவ்வளவுதான். இதுக்கே நமக்கு அவ்வளவு திருப்தி, அவ்வளவு சந்தோஷம் இல்ல? நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கு. அவ்வளவுதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 9, 10, 11 இருக்கு. தேவன் தாமே, 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம். அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்ப நாம இருக்கிற இந்த பூமி அஸ்திவாரம் இல்லாத நகரம். அந்தரத்துல தொங்குது, அப்படிதானே? அந்தரத்துல தானே தொங்குது. எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது? அந்தரத்துல. காஸ்மோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கேலக்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க, வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. எல்லாமே அந்தரத்துல தொங்குது. எதுவுமே அஸ்திவாரம் போடல. எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறாரு எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையே என்ன? அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும். அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும். அவ்வளவுதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனா வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில அஸ்திவாரம் போடாம வாழ்ந்தானா, கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட். வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம். வசனம் சொல்லுது, ஊழியக்காரன் போய் ரெபெக்கா வீட்டுல பொண்ணு கேட்கும் போது சொல்றாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், அப்படி ஆகி போச்சு. ஆனால் அவர் எதுல குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்கள்ல குடியிருக்கிற, வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் சொல்றாரா, இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம். இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேல டென்ட் மாதிரி இருக்கு, நானும் இதுல என்னவா இருக்கிறேன்? டென்ட்ல குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. நமக்கு இருக்குதா இல்லையோ, ஆனா பந்தாவா வருவோம். ஆனா ஆபிரகாம் எப்படியாமா, அவன் செல்வ சீமான். ஆனா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. பூமியின் மேல் தங்களை, 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான் பாருங்க. எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போற ஆளு, யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிற இந்த பூமியில. பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப் வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் போயிடுவேன். அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க அங்க இருக்கு. எனக்கு பூமியில ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. பையனை கேட்டேன், பையனை கொடுத்தாரு. வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு. யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு.
பார்த்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மேக்சிமம் நமக்கும் வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா? 60க்கு மேல வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரிச்சு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாம பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பத்தான் நமக்கு அந்த அறிவு வரும். இத்தனை வருஷம் ஓடுனது வேஸ்டா போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரிச்சது வேஸ்டா போச்சே, இதுல எதையுமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே ஏமா வருமா காப்பி, காப்பி கிடைக்குமான்னு கேட்டு அது வர இருங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்பதான் காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒன்னும் ஆகாதான்னு கேட்க இப்பதான் நமக்கு தோணுது, சே எதுக்கா இப்படி ஓடணும், இதுக்கா இப்படி சம்பாரிச்சோம், இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமா இருக்குது. அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. பையன் அமெரிக்கால இருக்காரு, பொண்ணு லண்டன்ல இருக்குது. வீடியோ கால்லயே வாழ்க்கை ஓடுது. ஒண்ணு பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்கிற பிள்ளை எல்லாம் வெளிநாட்டுல இருக்குது, வர மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா பாவமா இருக்கு. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான் வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாது இருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது பாருங்க. வசனம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு சம்பாரிச்சோம், இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இல்ல சாமி, இதெல்லாம் இல்ல இது கிடையாது, வேற ஒண்ணு எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அஸ்திவாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வயசு வாழ்ற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசுல வந்துருச்சு, 70வது வயசுல வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த அறிவு 60ல வரக்கூடாது, இப்பவே வரணும், இப்பவே வரணும். வேலைக்கு போக வேணான்னு சொல்ல, சம்பாதிக்க வேணான்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒண்ணு தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறது இல்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்க இருக்கிற 70க்கு இல்ல, நான் வாழுகிற வாழ்க்கை அங்க இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது ஆபிரகாமுக்கு. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம். என்ன சொல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்குதான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனா என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வாழ்ந்திருக்கிறான். ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டல, ஈசாக்கும் வீடு கட்டல, யாக்கோபு மட்டும்தான் வீடு கட்டினாரு. கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டாரு. வர வழியில ஒரு வீடு கட்டுவாரு, அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவாரு. இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்க பத்தி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. யாக்கோபை பார்த்து வசனம் சொல்லுது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், 2 பெரு பரிவாரங்கள் எனக்கு தந்திருக்கிறீர். அவன் ஏசாக்கிட்ட சொல்றான், தேவனாகிய கர்த்தர் என்னை அபிரதமாய் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவனா ஒண்ணும் இல்லாதவன்லாம் கிடையாது. இன்னும் கேட்டா அவனோட கம்பேர் பண்ண நம்ம தான் ஒண்ணும் இல்லாதவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு லோனு போட்டு அல்லோலப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டு. ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம படுற பட்டு எத்தனை பட்டு, கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியா ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வ சீமான். ஆனா வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால? என்ன நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது 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 ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளவு பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே விழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே விழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும், எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும்.
அப்ப இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்ல, இது இல்ல, இதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா. சீக்கிரம் வரும், நான் ஓட்டத்தை முடிச்சா நான் அங்க போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனா வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அதான் ரொம்ப முக்கியம். அந்த 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். 39வது வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் போல? ஏன் கிடைக்கல? இவ்வளவு இருந்தாங்களே, இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு தங்களை வருத்தி கொண்டார்கள். நீங்க நினைக்கிறீங்களா கூடாரத்தில் குடியிருந்தாங்கிறது சாதாரணம் நினைக்கிறீங்களா? அவன் எங்க இருந்தா தெரியுமா? கூடாரத்துல, அரேபியா பாலைவனத்துல. அவன் கூடாரத்துல குடியிருந்தானா வெனிஸ் நகரத்துல இல்ல. கூடாரத்துல குடியிருந்தானா அவன் நியூயார்க்ல இல்ல. அவன் கூடாரத்துல குடியிருந்தானா நார்வேல இல்ல. எங்க இருந்தா தெரியுமா? கூடாரத்துல அரேபியால இருந்து இஸ்ரவேலுக்கு போற வழியில பாலைவனத்துல. பாலைவனத்துல ஏன் கூடாரத்துல குடியிருக்கிற? இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டு. இப்ப நம்மள சொல்லுவான் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளவு வச்சிருக்கிறீங்க, ஒரு ஏசி கூட போடாம எதுக்குங்க இவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்க? நல்ல ஏசியா 5 ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்றாங்க தானே. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற? நல்ல ஒரு வீடை கட்டிட்டு வந்துட்ட இஸ்ரவேலுக்கு. ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து, அப்படியே ஓரமா கார்னர் பில்டிங்கா பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே. சொல்லாம இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்துல எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் டெம்பரவரி, எப்ப என்ன தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிட்டு போயிருவேன். அப்போ ஆபிரகாம், உன் பையனுக்கு அவரு இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு. அப்படியா? அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு? அவரை எப்ப கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவாரு. அப்போ உன் பையனுக்கு வீடு வேணாமா? என் பையனுக்கு வீடு வேணா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க 2 பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அவன் கட்டிப்பான். நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற? எப்ப கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். I am in a temporary tent. Son, I am living in a tent. Reason, at any time, at any cost. If the call from the heaven, நான் இங்க டிபார்ட் ஆயிடுவையா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அப்படி ஒரு டெடிகேஷனோட வாழ்ந்தவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு டெடிகேஷனா இருந்தவனுக்கே கிடைக்கலையாமா. அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்றீங்க? புரியலையே. அவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, லாசருவை கொண்டு போய் எங்க விட்டாங்களாம்? ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிகேஷனா வாழ்ந்த ஆபிரகாம் எங்க இருந்தாரு? மேல் பாதாளத்துல இருந்தாராம். ஏங்க பாதாளத்துல இருந்தாரு? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மரித்த துன்மார்க்கர் எங்க இருந்தாங்க தெரியுமா? தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு, அதுல இருந்தாங்க. 2 பாதாளத்துக்கும் நடுவுல பயங்கரமான பிரிவினை இருந்துச்சாம். இங்கிருந்து அங்க பார்க்கலாமா, இங்கிருந்து அங்க பேசலாமா, ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் அங்க இங்கே போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க லாசருவேன்னு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, வர முடியாதுப்பா, நீ அங்க ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பரா இருந்த, ஆனா அங்க லாசரு கஷ்டப்பட்டான், இப்ப அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினைச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது. 2 பேருக்கு நடுவுல பாதாளம் இருக்கு, பிளவு இருக்கிறது. இவரை நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்துல இருந்தவங்களை தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன,
அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ். அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? மேல் பாதாளத்துல வேதனை இருக்காது, தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கொடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்றாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது, பாதாளத்துல மேல ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்ப நாம எல்லாம் சொல்றோம்ல, சர்வ சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், பரலோகத்துக்கு போறோம் பரலோகத்துக்கு போறோம்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல பாருங்க, எல்லாரும் சொல்ற வார்த்தை பாதாளத்துக்கு போறோம் பாதாளத்துக்கு போறோம் பாருங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்திருக்கிறாங்க, டெடிகேஷனா இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்ப இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்துல இருந்தாங்க? இப்பவும் போய் பாரடைஸ்ல தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் சொல்றது ஒரு சின்ன கற்பனை. இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பாரடைஸ்ல இருக்காங்க வசனத்தின் படி. இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பாரு, அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்துல இருந்தோம், 2000 வருஷமா பாரடைஸ்ல இருக்கிறோம், எப்பதான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம்? எப்பதான் ஹெவனுக்குள்ள போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம்? இந்த புதிய எருசலேம் எப்பதான்ப்பா நமக்கு கிடைக்கும்? நமக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, ஆபிரகாம், இல்லப்பா இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டி இருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம எல்லாருமே ஒன்னா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்றோம். அப்போ ஈசாக்கு கேட்பாரு, இது கற்பனை தான் வச்சுக்கோங்க. ஈசாக்கு கேட்பாரு, யாருப்பா அந்த விஐபி? எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்க தான், நீங்களே இங்க இருக்கிறீங்க, மோசே இங்கதான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கதான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கதான் இருக்கிறாரு, இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா, நான் சொல்றது கற்பனை. ஆபிரகாம் சொல்வாரு, இவர்கள் எல்லாம் வந்தாதான் நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போக முடியும், அவங்க வராம நமக்கு ஹெவன் ஓபன் ஆகாதுன்னு சொல்லுவார். நான் சொல்றது கற்பனையா இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected, we are already chosen one. எதுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? திருப்பியும் அதான் கேட்கிறேன், why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? நாங்கெல்லாம் கிறிஸ்டின். ஒரு குரூப் அங்க போனா தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப் அங்க போனா தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப் நாங்க தலைமுறையா கிறிஸ்டினா இருக்கிறோம், வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும். இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனா ஒண்ணு, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். We are all chosen one. எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களா தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்துல யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனா வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசிடா ஆமாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமாது அவர் அப்பவே கிராஜுவேட்டு. அது அவர் கொஞ்சம் பெருமையா தான் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அப்பவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா, அன்னைக்கு 100க்கு 95 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க.
அந்த 5 பேர்ல நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையா சொல்லுவாங்க. நல்லது. ஆனா அன்னைக்கு கிராஜுவேட் படிச்சாங்கல்ல, அந்த பாடத்தை இப்ப 6வது பையனே படிச்சு முடிச்சிடறான். 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான்? படிச்சு முடிச்சிடறான். அப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களா இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களா இருக்க வேண்டும்? எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்? அவங்களே டிகிரி முடிச்சுட்டாங்களாமா, நாம இன்னும் 2ஆம் வாய்ப்பாடுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். 2 1s are 2, 2 2s are 4, 4 2s are 8. இதை கௌரவமா சொல்லிக்கிட்டு வீட்டுல 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு, எங்க வீட்டுல டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்றான், நியாய பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்னு போயிட்டான். இப்ப அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்ப இருந்தாதான் அது பூரணப்படும். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம மைண்ட்ல ஏதோ ஒன்று ஏத்திட்டான். என்ன ஏத்திட்டாங்க? நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படிச்சா போதும், ஷோரா 75 அப்படின்பா. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு, இப்ப எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படிச்சா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்க கிட்ட சொன்ன எதுவுமே பேப்பர்ல இருக்காது. இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த கொஸ்டினும் இருக்காது. ஏன் படிக்கல? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சவர் அவரு. நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிள்ல சொல்றத ஒன்னுத்தையும் கேட்கறது இல்ல. காடுல மட்டும் ஒன்று ஏறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலெக்டர் இடம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்னானாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க. சார் கல்றையில தான் சார் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார். உங்க பாடிக்கு தான் இங்க கல்றையில இடம், ஆத்மாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் tithe or offering. It's not based upon your status. It's not based upon your educational academic qualification. It's based upon your holiness, spirituality. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும் போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? ஏய் அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பையனோட, நல்லா படிக்கிற பையனோட. அப்படித்தானே கம்பேர் பண்ணுவோம். பார் எப்படி மார்க் எடுக்கிறான்னு. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பார் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ, நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறுவேன் சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்ப நாம பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்ப நாம எப்படிப்பட்டவனா இருந்தா அவன் நம்ம கிட்ட வந்து பூரணராக முடியும்? எப்படிப்பட்டவனா நாம இருந்தா அவன் நம்ம கிட்ட பூரணராக முடியும்? நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா இட்ஸ் நாட் அபான் பேஸ்ட் அபான் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் போற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம். சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்ல, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஆண்டவர் எழுதுறார். அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல. சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம ரெடியா இருக்கிறோமா?
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கா? அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம்? வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. இப்ப நீங்க வாசிச்ச வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். மகா உபத்திரம் ஒன்று வரப்போகுது. அது வர்றதற்கு முன்பதாக தேவன் நீதிமான்களை என்ன செஞ்சிருவாரு? எடுத்துட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறது தான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆக்சுவலா அந்த வசனம் அதுக்கானது இல்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எதுக்கானது? கர்த்தர் 2 விதமான நீதிமான்களை பூமியில வச்சிருக்கிறாராம். ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறார். இன்னொன்று, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு. ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்க போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்றது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அது. ஆனா உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்ப அவங்க எல்லாம் பாரடைஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெவனுக்குள்ள போகல. ஏன் ஹெவனுக்குள்ள போகல? அதே கதை தான். ஈசாக்கு கேட்டா ஏன்பா போல? ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கு. So we are all waiting for the rapture, transformation. மறுரூபமாக போகிறோம். இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதா கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்மகிட்ட இல்லையே. அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள். அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பொதுவா கொஞ்ச நாளா, நான் சொல்றது ஒரு 30 வருஷமா, இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு. பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். படிப்பு, வேலை, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எங்களுக்கு சொன்னது, எங்க தாத்தா அவங்கெல்லாம் சொன்னது, படிப்பு வேலை எதுக்காகனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆமா தானே? நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பாத்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துருவாங்க, ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகா ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்ப பாருங்க, இப்போ வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டா, குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நீங்க பாத்துங்க, காலையில நைட்ல நான் பாத்துக்கிறேன்.
2 பேரும் போனா தான் கட்டுப்படி ஆகும். 2 பேரும் போனாதான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும்? இப்ப இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? காரு. இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனா நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லி கொடுத்தது ஃபேமிலி. கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள். இதான் குடும்பம். இதுக்கு தேவையானதுதான் நாம சம்பாரிச்சோம். இப்ப சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிருச்சு. கணவர் வெளிநாட்டுல 10 வருஷமா இருக்காரு. ஒரு கணவர் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு. வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. 5 வருஷமா வரவே இல்லை. அப்பெல்லாம் நான் சொல்றது 1990s. அவருக்கு செல்போன்லாம் அப்ப கிடையாது. 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம். அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழிச்சு போயிருக்காரு வீட்டுக்கு. போனா போய் நின்றுருக்காரு. கதவை தட்டிட்டு பெல் அடிச்சு திறந்த உடனே அந்த குழந்தை வச்சுச்சான். 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசல்ல பார்த்துட்டு சவுண்டா கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினைச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வரும்னு. இப்ப வீடு கட்டிட்டார். 5 வருஷத்துல நகையெல்லாம் வாங்கிட்டாரு. பணம்லாம் வந்துருச்சு. அவருக்கு 1 மாசம் தான் லீவ். திருப்பி போகணும். ஆனா அந்த 1 மாசமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அம்மாவும் சொல்றாங்களாம் அப்பா கிட்ட போ, அப்பா கிட்ட போன்னு. போவே மாட்டேன் தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட சொன்னாரு, என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு. இவ்வளவு சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்ல, பிள்ளையோட அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்ல. பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு 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 ஓடு. அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம். இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்துல பிசாசு உங்க மண்டையில ஏத்திட்டான். ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்ல, அன்பு இல்ல, பாசம் இல்ல. அன்னைக்கு வீட்டுல தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க. பிள்ளைகள் அவங்க கிட்ட போவாங்க. நைட்ல பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. நோவா கதையில ஆரம்பிச்சு கடைசியா எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிள்ல. இப்போ தாத்தா பாட்டியை நீங்க வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அமுச்சு விட்டுறீங்க. யாரையும் வீட்டுல வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில வீடியோ கேம்ஸ் கொடுத்துடுறீங்க. இன்னைக்கு எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்ப எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிருச்சு. இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேராக பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க இந்த ராங் ப்ராமிசஸ் அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பரா இருந்து தசமாங்காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். திஸ் இஸ் ரைட் டைம். இயேசு வருகிற காலம். இப்ப நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்க சர்ச்சுக்கு வரோம், நாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கிறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்றது எங்ககிட்ட இல்ல. நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரும் இருக்கிறாங்கல்ல. எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க? உலகத்தார், இயேசுவை அறியாதவங்கள சொல்றேன். எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க? அவங்க எல்லாரும் சன்மார்க்கர். நாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தா அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா?
அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காம இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்றோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர். லஞ்சம் வாங்காம இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காம தான் இருக்கணும். வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்க நாம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆயிட்டதுனால நம்ம நல்லவள் ஆயிட்டோம். நாம லஞ்சம் வாங்காத மட்டும் இல்ல, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யல, ஆனா சன்மார்க்கரா இருக்கிறேன், நீதிமானா இல்ல. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேல ஆசை இல்லாம தேவன் மேல அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு என்ன இருக்கு? என் குடும்பம், நான் சம்பாரிச்சேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் உண்மையா வச்சிருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அவன் தான் நீதிமான். இன்னைக்கு நம்மளால இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையா கேட்டா கொடுக்க வருதா? தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியா தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியா மாறும். கரித்துணியா மாறினதுக்கு பிறகு மிதியடியாய் மாறும். மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும். ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்கிற எண்ணம் வராது. ஒரு காலத்துல மிச்சம் இருந்தா சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வெளியே கொடுத்துருவாங்க. இப்ப ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ள போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே, சன்மார்க்கர். யாருடைய பொருளையும் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க சன்மார்க்கர், நார்மல். ஆனா உங்க பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்க, நீங்க தான் நீதிமான். இதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு. திருடல, ஆனா கொடுக்கிற எண்ணம் இல்லை, அவ்வளவுதான். இதான் டிஃபரன்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எல்லாம் கிடக்கு, இது என்னத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டு தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான் எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்து நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்கிற எண்ணம் கிடையாது. அது மேல அப்படி ஒரு வெறி, வைராக்கியம். ஆனா நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரிச்சது, நான் ஏன் ஒருத்தர் கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படிச்சு, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம் வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மள மாதிரி வேலை கிடைச்சி சம்பாரிச்சோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாம ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லையும் எத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில சம்பளம் வராம இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்ல இருந்து வராமையே இருக்குது எத்தனை வருஷம்? ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சிருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதுல இருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது? கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்க போகும்போது சொல்லுவார், நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படிதான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாய பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவாரு, அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும்பாரு. நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்துல உங்களை திருப்திப்படுத்த வேண்டி இருக்குது, நான் இன்னும் எந்த விதத்துல உங்களுக்கு தூரமா இருக்கிறேன், நான் இன்னும் எந்த விதத்துல நீங்க விரும்புகிறபடி இல்லை, இன்னும் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும்
தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கேயே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்க உங்க வேலைக்கு உண்மையா இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்க உங்க மனைவிக்கு கணவனுக்கு உண்மையா இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்க, உலக பிரகாரமா என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்க செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்க வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தாரு. நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையா இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பத்தி சொன்னீங்களா? இல்ல தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் வியாதிப்பட்டு இருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை. நான் கவலையாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்றாரு, இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததான். உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? உங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஆரம்பிச்சு உங்க வீட்டு வாசல்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து, நண்பர்கள்ல இருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டா ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே. ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து, என்னால் இவ்வளவு முடியும்பா, நீ உன் பிள்ளைக்கு ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்க கொடுக்க முடியாவிட்டா ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால ஒரு மாசத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு 2 நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே. உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நானு, என்னது, என்னுடையது, ஏன் பிள்ளைங்க, யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளவுதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்க சேர்த்திருப்பீங்க பரலோகத்துல. ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டில் ஆக போறானா, இங்க இருக்கிறதெல்லாம் வித்து அந்த ஊர் பணத்துக்கு மாத்திடுவோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறோம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு செலவு பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்றீங்களோ, அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்டா பரலோகத்துக்கு போயிடும். இங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்க கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது. இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம சன்மார்க்கரா இருக்கிறத விட நீதிமானா இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உங்களுடைய பாதப்படியிலே உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படியாகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டு ஆண்டவரே. நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கராய் அல்ல, நீதிமானாய் மாற எங்களுக்கு கிருபைதான். ஆசீர்வதியும், வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.